ஜெய் தமிழ் சஹான்ஜி ஸ்பீக்கிங். நீங்கள் காலையில் எழுந்தவுடன் இந்த பிரபஞ்சத்தன்மையோடு தொடர்பு கொள்வதாக ஐ ஆம் கனெக்டட் என்று சொல்லி பழகுங்கள். அப்பொழுது உங்களுக்கு ஒரு இனம் புரியாத விழிப்புணர்வு உங்களுக்குள் கொப்பளிக்கும். அனைத்தையும் உள்வாங்கும் தன்மையில் பார்க்க ஆரம்பித்து விடுவீர்கள். இதற்கு முன்பாக உங்கள் மனதை அன்பு வயப்படுத்தி, கருணை வயப்படுத்தி அதனை பக்குவப்படுத்தி இருக்க வேண்டும். அதற்குத்தான் தியானம், அதற்குத்தான் வளைவு நெளிவு தியானம், உங்கள் வாழ்க்கையை கவனித்து செய்யும் தியானம் என்பதை பற்றி நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லி வருகின்றேன். காலையில் எழுந்ததும் ஐ ஆம் கனெக்டட் என்று சொல்லி பழகுங்கள். அப்பொழுது நீங்கள் சட்டான இந்த பிரபஞ்ச அதிர்வுகளோடு தொடர்பு கொள்ள ஆரம்பித்து விடுவீர்கள். அதற்கு முன்பாக உங்கள் உடலை தூய்மைப்படுத்தி அந்த உடம்பை குளுமைப்படுத்துங்கள். அப்பொழுதுதான் உங்கள் உடல் தளமும் இந்த பிரபஞ்ச தளத்தோடு, பிரபஞ்ச அதிர்வுகளோடு, பிரபஞ்ச ஒத்திசைவு அதிர்வுகளோடு உங்களால் ஒத்திசைவாக செயல்பட முடியும். அப்பொழுதுதான் பிரபஞ்சத்தின் குரலை, அந்த சப்தமற்ற சப்தத்தை, அது கொடுக்கும் மென்மையான செய்கை ஒளிகளை உங்களால் உணர முடியும். இப்படி நீங்கள் கனெக்டட் என்று சொல்லி பழகி முழுதாக உள்வாங்கும் தன்மையுடன் உங்கள் அன்றாட பணிகளை, கடமைகளை செய்து வாருங்கள். சக மனிதரும் உள்ள குறைகளை பார்க்காமல் நிறைகளை பாருங்கள். அவனுக்குள் இருக்கும் கடவுள் தன்மையை பாருங்கள். அவன் சிறு சிறு தவறுகள் செய்யலாம், மன்னித்து விடுங்கள். ஏனென்றால் அவனுக்குள், அந்த தேகத்திற்குள் ஒரு ஆத்மா இருக்கின்றது, தெய்வீகம் இருக்கிறது, கடவுள் தன்மை இருக்கின்றது. அதற்காவது அவன் செய்யும் தவறுகளை மன்னித்து விடுங்கள். இது உங்கள் மனதிற்கு ஆழ்ந்த அமைதியை தரும். ஆம், இயேசுவிடம் ஒருவரை எத்தனை முறை மன்னிப்பது என்று கேட்டிருக்கின்றார். 7 முறை மன்னித்து விடு என்று ஜீசஸ் கிரைஸ்ட் பதில் கூறியிருக்கின்றார். அது என்ன 7 முறை? அவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், மன்னித்து கொண்டே என்று சொல்கிறார். ஏன்? எதிரே உள்ள மனிதன் வெறும் உடம்பல்ல, மனமல்ல, அவனுக்குள் ஒரு கடவுள் தன்மை இருக்கிறது. அந்த கடவுள் தன்மையை அவன் உணரும் வரை அவனை தண்டித்து விடாதே, அவனை காயப்படுத்தி விடாதே. அவன் அறியாமையில் தவறு செய்கின்றான். அதனால் மன்னித்து பழகு. சக மனிதனை எதிர்பார்ப்புகளை முடிந்தளவு பூர்த்தி செய். இது உங்களது உள்ளார்ந்த வளர்ச்சிக்கு மிகுந்த உதவியாக இருக்கும். உங்கள் ஆசைகளை உணர்வுபூர்வமாக பதிவு செய்யுங்கள். உணர்வுபூர்வமாக காட்சி பதிவுகளாக ஆழ்மனதில் பதிவு செய்யுங்கள். அந்த ஆசைகள் நிறைவேற காத்திருங்கள். அந்த ஆசைகள் நிறைவதற்கான யுக்திகளை இந்த பிரபஞ்சம் உள்ளுணர்வாய், ஓசைகளாய், செய்கைகளாய் வழங்கும். அதை மௌனமாக உள்வாங்கி செயல்படுத்துங்கள். வாழ்க்கை கொண்டாட்டமாகிவிடும். இந்த நிலைக்கு நீங்கள் சென்றுவிட்டால் உங்கள் மனம் ஒதுங்கி, உங்கள் உணர்வு உயிர் தெளிந்து, அனைத்தையும் ஏற்கும் மனப்பான்மையுடன் இந்த உலகத்தை பார்க்க ஆரம்பித்து விடுவீர்கள். இந்த உலகமே அப்பொழுது சொர்க்கமாக தெரியும். யாரை பார்த்தாலும் உங்களுக்கு நல்லவர்களாக தெரியும். ஏனென்றால் நீங்கள் உணர்வு மனதில் இருக்கின்றீர்கள். உணர்வு மனதில் வாழும் மனிதர்கள் தான் பக்குவமடைந்த மனிதர்கள். ஆணவ மனத்தின் உச்சத்தில் வாழ்பவர்கள் தான் அறியாமையில் வாழும் மனிதர்கள். அறியாமையில் வாழும் மனிதர்களை முடிந்தளவு மன்னித்து விடுங்கள். ஐ ஆம் கனெக்டட் என்று அடிக்கடி சொல்லுங்கள். அப்பொழுது உங்கள் ஆணவ மனம் விலகி உங்களுக்குள் ஒரு விழிப்புத்தன்மை உணர்வு அதிகமாகும். இந்த சமுதாயம் உங்களுக்குள் திணித்த மனம்
அவ்வப்பொழுது முழுமையாக உங்கள் வாழ்க்கையை ஆளுமைப்படுத்தி நீங்கள் அந்த பிரபஞ்சத்தன்மையோடு தொடர்பற்ற நிலைக்கு திருப்பிவிடும். அவ்வப்பொழுது நீங்கள் ஐ ஆம் கனெக்டட் வித் யூனிவர்ஸ், ஐ ஆம் கனெக்டட் வித் யூனிவர்ஸ் என்று சொல்லி பழகுங்கள். இது மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு தரும். உங்கள் ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக இந்த பிரபஞ்சத்தன்மை உங்களுக்கு பலவித யோசனைகளை வழங்குவதை நீங்கள் உள்வாங்கி செயல்பட ஆரம்பித்து விடுவீர்கள்.